தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சாலை விபத்துகளில் ஒரு சிறுவன் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு பகுதியில் மகிழுந்து மோதிய விபத்தில் சாலையை கடக்க முயன்ற அண்ணாமலை, மகாதேவன் ஆகிய இருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களது உடல்களை மீட்ட காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் செம்பொன் கரையில் மகிழுந்தின் மீது இருசக்கர ஊர்தி மோதியது. மகிழுந்திற்கடியில் இருசக்கர ஊர்தி சிக்கியதை அறியாத ஓட்டுநர் 3 கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து பயணித்துள்ளார். இதையடுத்து மகிழுந்து தீப்பற்றி எரிந்த நிலையில் அதன் அடியில் ஊர்தியுடன் சிக்கிய 15 வயது சிறுவன் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தான். ஓட்டுநர் மது போதையில் இருந்ததால் இந்த விபத்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 2 இருசக்கர ஊர்திகள் மோதிய விபத்தில் பாபு என்பவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொருவருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சென்று கொண்டிருந்த மகிழுந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. மகிழுந்தில் பயணித்தவர்கள் நல்வாய்ப்பாக கீழே இறங்கி உயிர் தப்பினர். தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்த நிலையில் மகிழுந்து முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச் சாரல். திருச்சியில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. 19 மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 750 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்று தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். கும்பகோணம் பொன்னுசாமி நகரைச் சேர்ந்த தனியார் வங்கி அதிகாரியான ஆர்த்தி என்பவர் தனது 2 மகள்களுடன் தொடர்வண்டி பாதையில் அமர்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதேபோன்று திருவிடைமருதூர் அருகே ரேவதி என்பவர் தனது மகனுடன் தொடர்வண்டியின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அடுத்தடுத்து 5 பேர் தற்கொலை செய்திருப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கரூர் மாவட்டம் மணவாசி சுங்கச்சாவடியில் சட்டவிரோதமாக கட்டணம் வசூலிப்பதாக கூறி ஊர்தி ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏராளமான ஊர்தி ஓட்டிகள் மறியலில் ஈடுபட்டதால் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஓசூர் அருகே ஓசாபுரம் என்ற கிராமத்தில் உள்ள அஸ்வத் நாராயணர் கோவில் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் சாமி சிலைகளை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் தலையில் தேங்காய் உடைத்து அவர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவையில் அமைச்சர் உதயநிதி பங்கேற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வீட்டு வசதி வாரியத்தில் பணம் செலுத்திய தங்களுக்கு வீட்டு சாவி வழங்கப்படும் என கூறி அழைத்து வந்து ஏமாற்றிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி காவல்துறையினர் இருசக்கர ஊர்தி ஊர்வலம் நடத்தினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த ஊர்வலத்தில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் தலைக்கவசம் அணிந்தபடி பங்கேற்றனர்.